Hi friends, welcome to Tutor Joes. நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸல் விபியை யூஸ் பண்ணி எக்ஸல் ஒர்க் புக்கில் நம்பர் ஆஃப் blank ஷீட்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் விஷுவல் பேசிக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெனு பாரில் டெவலப்பர் டேப்பில் விஷுவல் பேசிக் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இதில் ஒரு நியூ மாடியூல் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் டேப்பில் மாடியூல் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு ஒரு நியூ மாடியூல் இன்சர்ட் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு நேம் இன்சர்ட் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம யூசர்கிட்டேருந்து எத்தனை blank ஷீட்டை இன்சர்ட் பண்ணுறோம் அந்த வேல்யூ கெட் பண்ணணும். அந்த வேல்யூ கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். dim n as லாங் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த n அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம யூசர்கிட்டேருந்து வேல்யூ கெட் பண்ணுறதுக்காக நான் இன்புட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்புட் பாக்ஸ். இந்த இன்புட் பாக்ஸில் ஃபஸ்ட் நம்ம ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் என்டர் நம்பர் ஆஃப் blank sheets to be inserted. நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனில் அடுத்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட்ஸ் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஒர்க் ஷீட்ஸ். இப்போ யூஸர் என்டர் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு n அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் அந்த n ஷீட்ஸும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் ஃபார் லூப் ரன் பண்ணுறேன். ஃபார் i ஈக்குவல் 1 to n. இப்போ லூப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1லேருந்து n வேல்யூ சொல்லு ரன் ஆகணும். நெக்ஸ்ட் டைம் ரன் ஆகிறதுக்காக நெக்ஸ்ட் i அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒர்க் புக்கை நம்ம ஒர்க் புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட் ஆட் பண்ணோம். இப்போ அதுக்காக ஆக்டிவ் ஒர்க் புக்கில் டாட் ஷீட்ஸ் நமக்கு ஏற்கனவே இருக்க ஷீட்டோட ஆட் பண்ணோம். டாட் ஷீட் ஆட். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ஷீட் ஆட் ஆகிடும். இப்போ ஆட் ஆகிற ஷீட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற ஷீட்டுக்கு ஆஃப்டரில் ஆட் ஆகணுமா அல்லது பிஃபோரில் ஆட் ஆகணுமா அப்படிங்கிறது கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஆஃப்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் ஏற்கனவே இருக்கிற ஷீட்டுக்கு அடுத்ததான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் கோலன் ஈக்குவல் ஷீட்ஸ் இப்போ நம்ம ஷீட்டோட இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஷீட்டோடைய இண்டெக்ஸுக்கு அடுத்து தான் நமக்கு ஆட் ஆகும். அப்போ அந்த ஷீட்டோடைய இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு எத்தனை ஷீட் இருக்கோ அத்தனை ஷீட்டு கொடுக்கணும். அப்போ அதுக்காக நான் இந்த இடத்துல ஷீட்ஸ் கவுண்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷீட்ஸ் கவுண்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் நமக்கு எத்தனை ஷீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா நான் ஆர்குமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். F5 கொடுத்தா போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். இப்போ ப்ளீஸ் என்டர் நம்பர் ஆஃப் blank sheets to be insertedனு இருக்குது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 blank sheets கிடச்சிடும். ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4, ஷீட் 5 நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த blank sheets எல்லாம் ஆட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் விபியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம நம்பர் ஆஃப் blank sheets ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.